ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இது 2025 செகண்ட். இந்த இயரில் நான் என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுக்க போகிறேன், ஏன் எங்கள் குட்டி வந்து ஸ்கூலுக்கு போகல, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஜனவரி 2 எங்கள் வீட்டு குட்டி வந்து ஸ்கூல் போகல. ஏன்னா அவருக்கு ஃபீவர். போன இயர் ஸ்டார்ட் ஆன ஃபீவர் இந்த இயர் வேறு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஜனவரி 2 இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. அன்றைக்கே சார் வந்து ஆப்சண்ட் ஆகிட்டார் ஃபீவர்னால். பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி ஒரு நாள் விட்டாச்சு. இந்த ஒரு நாள்லேயே வந்து ஓரளவுக்கு சில்லாகிடுச்சு. 4 days ஃபீவரில் சரியாக போயிடுச்சு. காலையில் அவருக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வேலை இருந்தது, அதெல்லாம் அப்படியே பண்ணிக்கிட்டே இந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஜான்வரியில் வந்து என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுக்கலான்னா, நம்ம 1ல் வந்து என்ன வந்து இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த இயரில் வந்து ஹெல்த்தை வந்து பார்த்தே ஆகணும். எங்களோட ஃபேமிலியில் இருக்க 3 பேர்த்துக்குமே பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து நான் ரொம்பவே கஞ்சுவாக இருப்பேன். கஞ்சுவாக இருக்கிறது என்னென்னா, ஃபீவர் இருக்கா, ஒரு 3 days 4 days வந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக இருந்தே ஆகும். நார்மலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, சளி இருக்குது, தும்மல் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபீவர் வரும். நமக்காக இருக்கட்டும், குட்டியாக இருக்கட்டும். அந்த ஃபீவர் வந்து 4 to 5 days இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால சரியாயிரும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க மெடிசன்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி எனக்குள்ளே இருக்க பிரச்சனை என்ன, ஸ்டொமக் பெயின் வரும், பேக் பெயின் வரும், நீ பெயின் வரும். இந்த மாதிரி இருக்கிற பெயின் எல்லாம் வந்து இதனால தான் வந்திருக்கு, நம்ம ஹீட்டான பொருள் சாப்பிட்டோம் அதனால தான் வயிறு வலின்னு சொல்லி எனக்கு நானே வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் இருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து போன இயர் 2024 மிடில் இருந்தே வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணி கஞ்சு இல்லையா, நான் போனால் செலவாகும், நிறைய செலவாகும், நம்ம போகக்கூடாது, சரியாயிரும்னு சொல்லி நிறைய வந்து ஸ்டாக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே நிறைய வச்சுட்டேன். அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து நிறையவே அந்த ஸ்டாக் ஒவ்வொன்றா வெளியே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் இல்லையா இந்த பெயின் எதனால் வருதுன்னு. கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், நீ பெயினாக இருக்கட்டும், நம்மளோட இண்டஸ்டைனாக இருக்கட்டும், நம்மளோட யூட்ரஸாக இருக்கட்டும், ஒவ்வொன்றா நமக்கு காட்டும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியுது. அதனால் இந்த இயரில் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய பாடியை வந்து கண்டிப்பாக நாங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக கன்ஃபார்மு. இன்னொன்று என்னென்னா, மணி சேவிங்காக இருக்கட்டும், யூஸ்லெஸ்ஸாக நாங்கள் செலவு பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இந்த இயர் வந்து. ஏன்னா வந்து நிறைய குட்டி செலவுகள் வந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என்னென்னா, நம்ம வந்து ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்து வீட்டுக்கு ரெண்ட் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதுவரை எங்களோட ஓன் ஹவுஸ் மாதிரி தான் இது வரைக்கும் நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மெயின்டைன் மீன்ஸ் உள்ளே இருக்க ஏதாவது செலவு மட்டும்தான், மற்றபடி எதுவும் கிடையாது. அதனால வந்து இந்த வீட்டில் கொஞ்சம் செலவுகள் போக மற்றதை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலான்னு. என்ன சேவிங்ஸ்னு என்ன மாதிரியான சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாத திங்ஸை வாங்கக்கூடாது. க்ராசரியாக இருக்கட்டும், நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்ற பேக்கரியில் ஐட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கம்மி பண்ணலான் இருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னா, நம்மளோட ஃப்ரூட் வந்து எத்தனை பேர் டெய்லி எடுக்கிறாங்கன்னு தெரில. எங்களை மாதிரியான மிடில் கிளாஸில் வந்து நாங்கள் ஃப்ரூட்டில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். எப்பயாவது ஒன்ஸ் தான், மந்த்லி ஒன்ஸ் தான். ஆனால் அது வந்து இனிமேல் வந்து இல்லை, வீக்லி ஒன்ஸாவது நம்ம ஃப்ரூட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு. இன்னொன்று எங்களோட கிச்சனில் வந்து ஆல்மோஸ்ட் 12 years வந்து நடுவில் கொஞ்சம் வாங்கியிருப்போம் புது பாத்திரம். மற்றபடி இருக்கிற பழைய யூசேஜில் இருக்கிற அந்த பாத்திரத்தை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால அதிகமாக அனலில் வைக்கிற குழம்பு பாத்திரமாக இருக்கட்டும், வானலாக இருக்கட்டும், சோறு வடிக்கிற பாத்திரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு என்னோட தாட்டில் இருக்குது. இன்னொன்று மெயின் பார்ட் என்னென்னா, சேவிங்னு ஒரு ரூபாவது நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஓகே, இந்த இயரில் வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ண போகிறேன் என்னன்னு பார்க்கலாம். அதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதில் வந்து சேவிங்கில். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சேவிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன். இன்னொன்று என்னென்னா, பர்சனல் க்ரூமிங். நம்ம எத்தனை பேர் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்ம பர்சனல் க்ரூமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னு தெரியல. அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து
ஃபினான்ஷியலாக நம்ம பெரிய ஆள் கிடையாது. என்னென்னா எப்போவுமே இருக்கிற முடி தானே, எப்போவுமே இருக்க முகம் தானேன்னு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஃபேஸும் ஹேரையும் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிறது நான் அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடலான் இருக்கேன். இன்னொன்று, எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, லேர்னும் பண்ணுறாங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணியிருக்கேன், ஏர்ன் பண்ணலை. இனி வந்து அதுக்கான முயற்சியை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய எலிஜிபிலிட்டி லெவலில் வந்து நான் ஆல்மோஸ்ட் பாதி கிணத்தை தாண்டிட்டேன். மீதி கிணத்தை தாண்டறதுக்குள்ளே சோம்பேறிங்கிற ஒரு நோய் வந்து நமக்குள்ளே உட்காந்துக்குச்சு. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். எனக்குள்ளே நிறைய அந்த சோம்பேறி வந்து உட்காந்துட்டு என்னோட அந்த குவார்ட்டர் ஆல்மோஸ்ட் ஆஃப் வரைக்கும் போயிட்டேன். மீதி ஆஃபை தாண்ட முடியல என்னால். அதுக்குள்ளே அந்த சோம்பேறிங்கிற நோய் வந்து நம்மளை அடக்கி வச்சிருச்சு. அதனால அந்த எலிஜிபிலிட்டியை வந்து நான் கம்மியாயிருச்சு. மறுபடியும் நான் அதில் வந்து ஓரளவுக்கு நான் வந்து ஜெயிச்சு வந்து என்னால் முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக முடியும்னு நினச்சி நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னா யூடியூப்லேருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, நம்மளாலேயும் ஒரு மணியை வந்து நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம வீட்டுக்கு நம்மளால் இந்தாங்க என்னால் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னு ஒரு ரூபாவது நான் இதில் என்னோடய ஃபேமிலியில் இருக்கணும், என்னோடய பைசான்னு நான் நினச்சி நான் ஓரளவுக்கு ஓடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால உங்களோட சப்போர்ட், இந்த வீடியோஸை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அம்மா அப்பா, தம்பிங்க, அக்காங்க, தங்கச்சிங்க, இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ வீடியோ பார்க்க மட்டும் செய்யாமல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்கள் கூட டிபேட் பண்ண முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு என்ன மாதிரி யாருமே படிச்சுட்டு வீட்டில் உட்காராதீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சிங்கன்னா அதுக்காக யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு ஜாப் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், இல்லை வெளியில் போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்களே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்றுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இயருக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக உட்கார வேண்டாம். நமக்கு நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஜாப்லேயோ ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் நம்மளோட சேலரி, நம்மளோட பைசான்னு ஒரு ரூபானாலும் நம்ம கொடுக்கும்போது, வீட்டில் கஷ்டப்படும் போது என்னால் முடிஞ்சது இந்தாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலியில் நம்ம கொடுக்கும்போது அதுக்குள்ள நமக்கு வர சந்தோஷங்கிறது அளவே கிடையாது. நம்ம சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும் கஷ்டப்படும் போது நம்மளால் ரூபா கொடுக்க முடியலன்னு சொல்லும் போது எவ்வளோ கஷ்டம். அதனால் கண்டிப்பாக சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள்.